தான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த உலக மாமிச பிசாசு 3 நமக்கு எதிராக இருக்கு. ஸோ இதை நான் யோசிக்கும் போது ஆண்டவர் எனக்கு இந்த பாயிண்ட்டை கொடுக்கும்போது அவர் சொன்னாரு, அவர் உணர்த்தினாரு, நாங்கள் மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறதுனால இது ஒரு ஜென்ரல் அனஸ்தீஷியான்னு ஒன்று கொடுப்பாங்க ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி. அதில் சில மயக்க மருந்துகளை இதுக்கு முன்னாடி கலந்து என்ன பண்ணுவாங்க, கொடுத்து தான் ஃபுல்லாக டோட்டல் பாடியை பேரலைஸ் பண்ணி அவங்க ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. அது டோட்டலாக ஜென்ரல் அனஸ்தீஷியானா அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாதவங்க ஆழ்ந்த தூக்கத்தில் இருப்பாங்க. ஸோ அப்படிதான் இந்த உலகம் மாமிசம் பிசாசு 3 என்னது நமக்குள்ள அனஸ்தீஷியா மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்தாலும் இதெல்லாம் உடனே ஓவர் நைட்ல எதுவுமே மாறுறது கிடையாது. அதுக்காக தான் ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்துருக்காரு. 1 யோவான் 5:8 படிப்போம். பூலோகத்திலே சாட்சி இடுகிறவைகள் 3, ஆவி, ஜலம், ரத்தம் என்பவைகளே 3 ஒருமைப்பட்டிருக்கிறது. ஸோ அதோட பார்க்கும்போது பரலோகத்துல 3 சாட்சின்றாங்க. பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே 3 ஒன்றா இருக்கிறார்கள். ஸோ இது ஆவி, பரிசுத்த ஆவியானவர், ஆவி நம்மளுடைய ஆவி பரிசுத்த ஆவியானவரோட சேரும். ஜலம் என்பது தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறது. ரத்தம் என்பது இயேசுவின் ரத்தத்தை குறிக்கிறது. ஸோ இந்த உலகம் மாம்சம் பிசாசுன்னு கொடுக்கப்பட்ட அந்த அனஸ்தீஷியாவோட அந்த எஃபெக்டை நம்ம எடுத்து போடணும். அந்த பாய்சனை நமக்குள்ள எடுக்கணும்னா தேவனுடைய வார்த்தை, இயேசுவின் நாமம், இயேசுவின் ரத்தம் மற்றும் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இதில் நம்ம நிறைய நம்மளை ஒப்பு கொடுக்கும் போது கண்டிப்பாக இந்த உலகத்துடைய காரியங்கள் எல்லாம் நமக்குள்ள இருந்து வெளியேறி ஸோ கர்த்தருடைய வருகைக்கு நான் திரும்பவும் வருகை தான் ஆண்டவர் எனக்கு கடைசியாக சொன்னார், உணர்த்தினாரு. வெளிப்படுத்தல் 7:11 இந்த வசனம் எங்க இருக்குன்னு எனக்கு படிச்சிருக்கேன். ஆனால் எக்ஸாக்டா 12 இருக்குது அப்படின்னு சொல்லி நான் அந்த வசனம் தேடி எடுத்தேன். வானத்திலே 12:7 நான் படிக்கிறேன். வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று, பிகாவிலும் அவனை சேர்ந்து தூதர்களும் வலுசர்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள். வலுசர்பமும் அதை சேர்ந்து தூதர்கள் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. இதேதான் நம்மளோட வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் நம்ம யுத்த காலத்துல இருக்கிறத ஆண்டவருக்கு உணர்த்தினாரு. ஸோ ஒவ்வொரு நாளும் நமக்கு உலகம் இருக்குது, உலகம் நமக்கு எதிராக இருக்குமா, அவனுடைய சொந்த மாம்சம் பிசாசு இவைகள் நமக்கு விரோதமாக போராடிக்கிட்டே இருக்குது. ஆனால் 11 நம்ம பார்க்கும்போது எப்படி நம்ம ஆண்டவருடைய மரணத்தை அவருடைய மரணத்தை இந்த நாளில் நம்ம அதிகமாக தியானித்து கொண்டிருக்கிறோம். ஸோ அப்போ நம்ம எப்படி ஒப்புக்கொள்ளணும், மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்புப்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். நிறைய பேர் இங்கே சாட்சி சொல்கிறோம். இப்போ எல்லாருமே நாங்கள் சாட்சியை தான் சொல்லிட்டு இருக்கோம். 7 பேர் ஸோ கர்த்தர் ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுறாரு, நம்மளை ஜெயிக்க வைப்பாருன்னு சொல்லி இந்த நேரத்தில் அவர் உறுதி கொடுக்குறாரு. ஸோ என்னதான் நமக்குள்ள இந்த போராட்டம் இருந்தாலுமே நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்தில் நம்ம காத்திருக்கும் போது அவருடைய நாமத்தை நம்ம சொல்லும் போது இயேசுவின் நாமம் எவ்வளோ பெரிய விலையேறப்பட்ட நாமம். ஆனால் அது நம்மளுடைய நாக்கில் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. நம்ம நேரத்தில் மைண்டில் நினைப்போம், ஆனால் வாய் தரன்னு சொல்ல மாட்டோம். ஆனால் கர்த்தர் இந்த இடத்துக்கு வந்திருக்கு, நம்ம வாயின் கட்டிகளை உடைச்சு அநேகரை நம்ம எல்லாருமே துதிக்க வச்சிருக்காரு, அவருடைய நாமத்தை சொல்ல வைத்திருக்கிறாரு. ஸோ நம்ம அதை தொடர்ந்து சொல்லும் போது நமக்குள்ள இருக்க அந்த போராட்டம் முடியும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்குறாரு. கடைசியாக நம்ம படிப்போம் வெளிப்படுத்தல் 22:17. ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவர்களும் வா என்றாராக. தாகமாக இருக்கிறவன் வரக்கிறார்கள், விருப்பமுள்ளவன் ஜீவத்திலே இலவசமாக வாங்கிக் கொள்ளக்கிறார்கள். ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள்னு சொல்லி இந்த வேதத்தை ஆண்டவர் கடைசி அதிகாரத்துல 17வது வசனத்துல முடிக்கிறதுக்கு எழுதி முடிக்க யோவானுக்கு திரும்ப கொடுத்திருக்கிறாரு. ஏன்னா அவர் இந்த மனவாட்டிக்காக தன்னையே ஒப்பு கொடுத்தாரு. அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, இந்த 2000 வருஷமா கலை திரை பிழை எதுவும் இல்லாத மகிமை உள்ள மனவாட்டி சபை அவர் கட்டுகிற பணியில ஈடுபட்டிருக்காரு. ஸோ நம்ம நம்ம அம்மா இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு அவரோட மனவாட்டியா நம்ம அவரை எதிர்கொள்றதுக்கு நம்ம ஆயுதமா இருக்கோம். அப்ப நம்ம தான் என்ன சொல்லணுமா, வா அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிடணும் அப்படின்னு ஆண்டவர் நடத்தினாரு. நீ ஆண்டவரே சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம கூப்பிடணும். அது இல்லாம கேட்கிற எல்லாரையுமே என்னது, வா உனக்கு வரணும், ஆண்டவர் சீக்கிரம் அவருடைய ராஜ்யம் வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம அவங்களுக்கும் நம்ம சொல்லி கொடுக்கணும், அவங்களுக்காக ஜெபிக்கணும். விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ளக்கிற இடத்துல ஒரு சின்ன ஒரு 2 நிமிஷத்துல ஒரு யூதர்களுடைய கலாச்சாரத்துல அவங்க கல்யாணம் பண்ணும்போது முதல் பார்ப்பாங்க. அந்த பொண்ணை பார்த்துட்டு
அவங்க என்ன பண்ணிடுவாங்க, என்கேஜ்மெண்ட் தான் அவங்களுக்கு, என்கேஜ்மெண்ட் முடிச்சுட்டாலே மேரேஜ் முடிச்ச மாதிரி. அப்பதான் அந்த திராட்சை ரசத்தை வந்து அவங்க வந்து குடிப்பாங்க. அந்த பொண்ணுடைய வீட்டில் வந்து குடிக்கும்போது இந்த மகள், இந்த மனவாட்டி வந்து எனக்கு சொந்தம்னு சொல்லி அந்த மாப்பிள்ளை சொல்லிட்டு போயிடுவார். போயிட்டு அவங்க தகப்பன் சொல்ற வரைக்கும் அந்த மாளிகை, அந்த இடம் வந்து அந்த பொண்ணுக்காக அவங்க வசிக்கிறதுக்காக ஆயத்தம் பண்ணப்படும். அப்போ எல்லாம் அந்த ஃபாதர் சொல்வாராம், ஓகே மகனே இந்த ஆயத்தம் முடிஞ்சிருச்சு, நீ போகலாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த மணமகன் என்ன பண்ணுவாராம், தன்னோட கூட ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு வருவார். அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு அந்த பெண் இருக்கிற அந்த ஸ்தலத்துக்கு வந்து அவங்க பெண்ணோட வீட்டுக்கு வரமாட்டாராம். அந்த சந்தியில வந்து அந்த ரோட்ஸ் மீட் பண்ற இடத்துல நின்றுட்டு வந்து எக்காலத்தை ஊதுவாங்களாம். அப்போ இந்த பொண்ணு என்ன பண்ணணும், அந்த என்கேஜ் பண்ணப்பட்ட அந்த நாடுல இருந்து வேற யார் இதற்கு